கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 4:19. சீக்கிரமாக. என் பின்னே வாருங்கள், உங்களை சத்தமா உங்களை ரைட். நான் சொல்ற சத்தியம் அப்படி இருக்கும். 17 நீங்கள் மனம் திரும்புங்கள். ரைட். ஒரு 10 வருஷம் பொறுத்து பைபிள் காலையில் முடிச்சுட்டு, புரியல, பட்டெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் என்னது மனுஷர்களை அப்படி போட்டு இல்லையே, எல்லாம் இதை கனெக்ட் பண்ணி படிங்க எல்லாரும். 17 மனம் திரும்புங்கள். அடுத்து 19 உங்களை தமிழ் புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னைக்கு ஒருவனுக்கு உண்மையான ரட்சிப்பு இருக்கிறதோ அவன் யாராய் மாறுவான்? ஆமேன். ஒரு சின்ன கேள்வி தம்பி, உங்களுக்கு தான். இத்தனை சர்ச்சைக்கு வரீங்களே, ஒரு ஆளை உள்ளே கூட்டு வந்துக்கிறீங்களா? நீங்கள் வரதே பெரிய பாடு. 10:30 மணி, ஒரு புண்ணியவான் 11 மணி தான் உள்ளே வந்தார். ரைட். அவன் ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி. அவங்கெல்லாம் புரியவே மாட்டாங்க. என் பின்னே, அதாவது மனம் திரும்புங்கள் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? உங்களை மனுஷன் படிக்கிறாக்கிடுவேன். தமிழ் புரியுதா? அப்போ எவன் ஒருவன் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வருகிறானோ அவன் அடுத்தவர்களை ரட்சிப்புக்கு ஏற்றமாய் நடத்துவான். நாம் என்ன சொல்றது தெரியுமா? இல்லை பாஸ்டர், அதெல்லாம் நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர். தேவன் அப்படி சொல்லவே இல்லை. சமரேஸ்தரி ஜோமன் இருந்தார்னா இன்னை வரைக்கும் ஒருத்தங்க கூட ஆண்டுக்குள்ள வந்துருக்க மாட்டான். இன்னை வரைக்கும் ஒருத்தங்க கூட. இந்த காலகட்டத்தில் தண்ணி ரொம்ப முக்கியம். குடம்போனோட பரவாயில்லை, தண்ணி தான் முக்கியம். அவ குடத்தையும் விட்டா தண்ணியை விட்டா எதை பற்றியும் கவலை இல்லை. ஷூஸ் ஆர் நோ ஷூஸ், ஜீசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். புரியுது? தண்ணியோ தண்ணி இல்லை, அது முக்கியம் இல்லை. நமக்குலாம் என்னதான் முக்கியம்? இப்பெல்லாம் லாரி மட்டும் இப்போ வந்துச்சுன்னா புரியல. எங்கள் வீட்டில் அத்தனை பேர் அங்கே தான் இருப்பாங்க நினைக்கிறேன். இவருக்கு என்ன தெரியுங்க? இவர் சும்மா குளிச்சுட்டு போயிடுவார். எல்லாம் ஈஸி. சொல்லுங்களேன், அந்த வருஷம் கனெக்ட் பண்ணி படிச்சிங்களா? மனம் திரும்புங்கள், நான் உங்களை என்ன ஆக்கிடுவேன். அப்போ என்னைக்கு நீ மனம் திரும்புறீன்னு யாராக மாறிடுவேன். அதான் ஒரு ரட்சிப்பு. எல்லாம் சொல்ல, எது ரட்சிப்பு? திருப்பி சொல்லுறேன், என்னெல்லாம் கொஞ்சம் நின்று கேளுங்க. அந்த அனுபவம் இல்லை என்றால் நீங்கள் இன்னும் 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 மனம் திரும்பவில்லை என்று அர்த்தம். பாரம்பரியமாக வரலாம். என் பின்னே வாருங்கள் உங்களை. அப்போ இது புரியுதா? ரட்சிப்பு என்பது என்னது? அந்த வசனத்துக்குள்ளே இருக்குது. நோ 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 நோ. என்னைக்கு அவர் பின்னால போறீங்களோ அதான் ரட்சிப்பு. சத்தமா என்னைக்கு? எல்லாம் வாயை திறந்து கரங்களை உயர்த்தி, என்னைக்கு